இன்னைக்கு ஒரு விளையாட்டு விஷயமாவோ ஒரு சாதாரண விஷயமாவோ இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளைக்கு உலகத்து ஃபுல்லும் வியாபித்து அதனால் நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறப்போகுது. ஏஐங்கிற ஒரு விஷயம் 1950லேயே இது உருவாக்கப்பட்டது, சிந்திக்கப்பட்டது. இந்த ஆர்வம் இப்போதைக்கு அமெரிக்கா அண்ட் சைனாவில் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் இன்னும் பரவவே இல்லை. ஏன்னா இந்த விஷயமா இருக்குது, இது வந்து இதுக்கெல்லாம் செயல்படுது, இது வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு சின்டாக்ஸ்னால் அதனுடைய வரைவு மொழிகள். இப்போ நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி கம்ப்யூட்டருக்கும் சில லாங்குவேஜஸ் இருக்குது. தானே சுயமாக சிந்தித்து நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது தான் ஏஐ. ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் ஏஎம்ஐ தான். சிரி, அலெக்ஸா ஏஎம்ஐ தான். ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குறதுக்கு வந்து இன்னும் 20 வருடங்கள் இருக்கலாம். ஆனால் அதனுடைய கான்செப்டை இப்போவே ஆல்ரெடி எல்லாருமே யோசிச்சுட்டாங்க. அது என்னென்னா, இப்போ வந்து ஐடியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ஐடியில் மீன்ஸ் இந்த கோடு போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கோடு வந்து போட்டால் அதுவே அந்த வேலையை முடிக்குது. நிச்சயமான உண்மை. இன்ஃபேக்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரும்பான்மையான கம்பெனிகள் ப்ரோக்ராமர், அதாவது ஒரு மனிதர் வந்து உட்காந்து டெவலப் பண்ணக்கூடாதுன்னே சொல்கிறாங்க. எனக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலே போதும், அதே மொத்தத்துலேயே பில்டு பண்ணி உங்கள் கையில் கொடுத்துடும். ஆக ஒரு பெரிய டீம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சின்ன மிஷினு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யும்போது மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் லைக் வேலை வாய்ப்பின்மை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படிங்கும்போது இது வந்து டேஞ்சர் தானே, வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும்ல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் கோட் மியூச்சுவல் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் திரு சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தான் உங்களை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருக்கும்போது எனக்கு முதல் கேள்விகள் வந்து நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வந்து போயிடுவோம் சார். உங்களுடைய கல்வி தகுதி, தொழில் தகுதி, என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் ஃபாரின்லேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். இம்முறை எந்த கண்ட்ரிலேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இப்போது என் பேர் சுவாமி பொன்னுசுவாமி. நான் வந்து வெறும் பேச்சுலர்ஸ் தான் இங்கே படித்தேன். அங்கே அமெரிக்காவுக்கு 96ல் போனேன். 96ல் போய் அங்கே ஒரு சில படிப்புகளை படித்தேன். ஆனால் இது ஏஐ சம்மந்தப்பட்ட படிப்பு கிடையாது. ஏஐ கடந்த 2-3 வருஷத்தில் தான் வந்திருக்கு. நான் போனபோது பழைய கன்வென்ஷனலான ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜிஸாக இருந்தது. அந்த 90 காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்தியாவிலேருந்து கிளின்டன் அவருடைய ஒரு சட்டத்தினால H1B அப்படிங்கிற ப்ரோக்ராமில் போனோம். அதில் லட்சக்கணக்கான பேர் போனோம். அதில் நான் ஒருத்தன். போனவங்களில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துறையில், கம்ப்யூட்டர் துறையிலே வேறு வேறு சிறப்பு இருக்குது இல்லையா, அவங்க அதில் போயிட்டாங்க. நான் போன துறை வந்து டெவலப்மெண்ட், அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறமா மிடில் பிஸ்னஸ் லாஜிக் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறமா பேக் எண்டில் டேட்டா பேஸை டெவலப் பண்ணுறது. இந்த 3 வேலையுமே பண்ணதுனால எனக்கு வந்து வேலைக்கான ஒரு நிரந்தரமான ஒரு கேரண்டி கிடச்சிது. எந்த கம்பெனியில் போனாலும் வரவேற்று என்னை ஒரு பெரிய தலைவர் பொசிஷனில் வச்சுருந்தாங்க. இப்படி படிப்படியாக டெவலப்பர்லேருந்து அடுத்தது வந்து டீம் லீடுன்னு போய் அதுக்கப்புறமா ஒரு மேனேஜருங்க போய் மேனேஜருக்கு அப்புறமா ஒரு பெரிய கம்பெனி நிர்வகிக்கக்கூடிய வகையில் இருந்தது. இருந்தாலும் அந்த இது எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. சரி, இன்னும் நம்ம ஏதாவது தனியாக பண்ணணும், இவ்வளவு தெரிஞ்சும் நம்ம திருப்பியும் இதே ரொட்டீன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமான என்னுடைய சொந்த கம்பெனியை நான் ஆரம்பித்தேன். அதுதான் codemutual.com. இந்த கோட் மியூச்சுவலுடைய அடித்தளமே பார்த்திங்கன்னா ஏஐ. இது இத்தனை நாளாக வெயிட் பண்ணது ஒர்த்து. ஏன்னா இப்போ தான் ஏஐ வந்து ஸ்பெஷல் ஆகிருக்கு. ஏஐங்கிற ஒரு விஷயம் 1950லேயே இது உருவாக்கப்பட்டது, சிந்திக்கப்பட்டது. ஆனால் இதனுடைய உருவம் கொடுத்தது 2020லேருந்து தான். 22ல் சாட் ஜிபிடி வந்த உடனே மக்களுக்கு இப்போது ஒரு பொது அறிவு கிடச்சிருக்கு. அவங்க எல்லாருமே இவ்வளவு வேலைகளை செய்ய முடியுமா, செயற்கை நுண்ணறிவு செய்ய முடியுமாங்கிற ஒரு எண்ணம் எழுந்ததுக்கப்புறமா அது ஒரு ஆர்வம் வந்தது. இந்த ஆர்வம் இப்போதைக்கு அமெரிக்கா அண்ட் சைனாவில் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் இன்னும் பரவவே இல்லை.
ஒரு அடிமட்ட ஒரு 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 இங்கே இருக்கிறவருக்கு போய் ஏஐன்னு சொன்னாலோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலோ அவங்களுக்கு அந்த விதமான புரிதல் இல்லை. இந்த புரிதல் இல்லாத ஒரு காலகட்டம் ரொம்பவும் நம்மளை பின்னோக்கி தள்ளிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்து, சரி இது பணம் போக இதை நம்ம எப்படி இதை நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது. இதனால் நான் போகிற வர பொட்டி கடைக்காரர்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு விளையாட்டு விஷயமாவோ ஒரு சாதாரண விஷயமாவோ இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளைக்கு உலகத்து ஃபுல்லும் வியாபித்து அதனால் நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறப்போகுது. நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குங்கிறது இந்த ஏஐ தான் நிர்ணயிக்க போகுது. ஓகே சார், இப்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து ஏஐ வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு நல்லா படித்தவங்களுக்கே வந்து ஏஐ அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியும். சில ஐடி தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு மட்டும் தெரியும் அது இதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்ட்டு. மற்ற ஜென்ரலாக வந்து யாருக்குமே தெரியாது ஏஐனா என்ன, அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது. நீங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும்போது அதை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். ஏஐனா இந்த விஷயமா இருக்குது, இது வந்து இதுக்கெல்லாம் செயல்படுது, இது வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இப்போ 2018 கூட சொல்லலாம். 2018க்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷனலான ப்ரோக்ராமிங், அதாவது ரூல்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராமிங்னு டெவலப் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு சின்டாக்ஸ்னால் அதனுடைய வரைவு மொழிகள். இப்போ நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி கம்ப்யூட்டருக்கும் சில லாங்குவேஜஸ் இருக்குது. C++, ஜாவா, இது மாதிரி பல லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த லாங்குவேஜில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வார்த்தைகள் எழுதும்போது கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஒரு அவுட்புட் கொடுக்கறது. இதுதான் இப்படி தான் இருந்தது கன்வென்ஷனலாக. இதை உபயோகப்படுத்தி இந்தியர்கள் பெருமளவில் பயனடைந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் இங்கே கற்றுண்டு இப்போலாம் நம்ம தெரு இன்ஸ்டியூட் வந்தது அப்போல்லாம் அதை கற்றுட்டு போய் பண்ணினாங்க. அது எளிய முறை. அதில் வந்து ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கம்ப்யூட்டர் வந்து இதுதான் கொடுக்கும். இப்போ இது சாதாரண பழைய மெத்தடாலஜி. ஏஐ அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அதை வந்து அதாவது தன்னுடைய கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங் இல்லாமல் தானே சுயமாக சிந்தித்து நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது தான் ஏஐ. இந்த ஏஐயில் பல வகைப்படும். ஏஐயில் பார்த்திங்கன்னா 3 வகைன்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ChatGPT, அதுக்கப்புறம் ஜெமினாய், கிளாட், அந்த மாதிரியான இன்ஜின்ஸு. அதை வச்சு என்னென்ன இன்றைக்கி பண்ணுறாங்க, இன்றைக்கி நீங்கள் ஒரு இமெயில் வந்தால் அது ஃபில்டர், இமெயில் ஸ்பேமில் போடுறது ஏஐ தான். ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் ஏஎம்ஐ தான். சிரி, அலெக்ஸா ஏஎம்ஐ தான். இதெல்லாம் உதாரணங்கள். பட் இன்றைக்கி நம்ம ஏஎம்ஐ யூஸ் பண்ணாமல் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு செல்ஃபோன் எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏஐயால் டிட்டர்மைன் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றுக்கு பேங்க்கில் போகும்போது ஆட்டோவில் என்னுடைய செல்ஃபோனை மறந்து வச்சுட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் ஏடிஎம் மிஷினில் பணத்தை எடுத்துன்னு வெளியில் வந்து பார்க்கும்போது அதில் ஒரு மெசேஜ், நீங்கள் ஆட்டோவில் இந்த ஃபோனை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதற்கான அறிவு அது ரூல் பேஸ்ட் இல்லை, அதுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செல்ஃபோனுக்குள்ளேயே இருக்கிறதுனால அதுக்கு தெரியறது இந்த ஓனரோட நம்ம இல்லை, இவர் தூரம் போயிட்டார், இவருடைய ஹேண்ட் மூமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ஜிபிஎஸ் மூலமாக அதனால் துல்லியமாக சொல்ல முடியுது. இது உதாரணங்கள். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது சுயமாக சிந்தித்து தானே ஒரு மிஷின் செய்யக்கூடிய வேலைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் 3 வகைன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று ஏஜிஐ பற்றி சொல்லிட்டேன், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ரெண்டாவது வெறும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் ஏஎன்ஐ, ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அது இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குறதுக்கு வந்து இன்னும் 20 வருடங்கள் இருக்கலாம். ஆனால் அதனுடைய கான்செப்டை இப்போவே ஆல்ரெடி எல்லாருமே யோசிச்சுட்டாங்க. அது என்னென்னா, நம்மளுடைய மனித மூளையை மிமிக்கு, அது மாதிரியாக எடுத்து அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அதே மாதிரி செயல்படக்கூடியது, சுயமாக சிந்திக்கிட்டு பார்க்கக்கூடியது. நீங்கள் சினிமா படத்தில் சிலது பார்த்துருக்கலாம், எந்திரன் படத்திலலாம் கூட அதுக்கு எல்லாமே சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கும், ஆனால் உணர்ச்சிகள் இருக்காது. அதுகளுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. அந்த விஷயங்களை ஏஜிஐ பண்ணோம். நான் முன்னாடி சொன்னது வந்து ஏஜிஐ இல்லை, ஏஎன்ஐ, ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். அதுதான் இந்த ஜிபிடி எல்லாமே. இந்த ஏஜிஐ வரத்துக்கு 20 வருடங்கள் ஆகலாம். மூன்றாவதாக ஏஎஸ்ஐன்னு இருக்குது. அது வெறும் கற்பனையில் தான் இருக்குது. இப்போது அதுக்கு 100 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் அது வந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னால்,
நம்ம நிற்கிறது, பேசுறது, நடக்கிறது எல்லாமே அதுகளே செயல்படுத்த முடியும். அதாவது டோட்டலி அட்டானமஸ். இப்போ நீங்கள் இப்போ ஊபர், இப்போ செல்ஃப் டிரைவிங் கார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் டிரைவிங் கார் வந்துட்டு, வேமோ அப்படிங்கிற கம்பெனி ஒன்று ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் அதனுடைய ஜிபிஎஸ் இங்கே போகணும்னு தகவல் கொடுத்துட்டா அதுவே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக இறக்கி விட்டுட்டு போயிடும். டிரைவரே கிடையாது அதுக்கு. சிக்னல் போடுறது, டிராஃபிக்கில் இருக்கிறது எல்லாமே அதனுடைய அறிவு எல்லாமே இருக்கும். அது கேமராவினால் இயக்கப்படுகிறது டேட்டா, ஆனால் அதனுடைய அறிவு தான் முக்கியமானது. இந்த ஏஎன்ஐயில் ஒரு சில சப் செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் முதல்து வந்து மெஷின் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங்னா தானே கற்றுக்கக்கூடியது. இந்த கற்றுக்கக்கூடியதுக்கு எப்படி அது கற்றுக்கும்? டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணணும். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போனால் ஒரு டீச்சர் வந்து ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க. பாடப்புஸ்தகத்துலேருந்து இது இந்தியா சுதந்திரம் அடைந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை இது மாதிரி நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லையா? இதே டேட்டாவை நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கொடுத்தால் பின்னர் அது எங்கேயும் அதை ஸ்டோர் பண்ணாமல் தானே சுயமாக எனக்கு இந்த விஷயம் இவ்வளோ தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லி ஜெனரேட் பண்ணும். அது பேர் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஓகே. இப்போ வந்து ஐடியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ஐடியில் மீன்ஸ் இந்த கோடு போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கோடு வந்து போட்டால் அதுவே அந்த வேலையை முடிக்குதுட்டு. அது உண்மையாது? அது நிச்சயமான உண்மை. இன்ஃபேக்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரும்பான்மையான கம்பெனிகள் ப்ரோக்ராமர், அதாவது ஒரு மனிதர் வந்து உட்காந்து டெவலப் பண்ணக்கூடாதுன்னே சொல்கிறாங்க. நீங்கள் கோடு எழுதாதீங்க. ஏன்னா நீங்கள் எழுதுகிற கோடை விட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுற கோடு இன்னும் சிறப்பாக இருக்குது. அது சரியான விகிதத்தில் பண்ணுறது. ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளவுதான் வேலை. இது வந்து எப்படின்னா வெறும் வார்த்தையால் சொல்லலாம். டெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து எல்எல்எம்னு பேர், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ட்டு. அதாவது நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு ஃப்யூச்சர், அதை நீங்கள் டைப் பண்ணி எனக்கு இது வேணும்னு கேட்டால் அதுவே கொடுத்துடும். இல்லை சும்மா பேச்சு வாய்மொழியாகவே எனக்கு இது வேணும்னு கொண்டாலும் அதுவே கொடுத்துட போகிறது. அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸு அது கூட செய்ய தேவையில்லை. இப்போ இனிமேல் வரக்கூடிய காட்களில் எனக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலே போதும், அதே மொத்தத்திலே பில்டு பண்ணி உங்கள் கையில் கொடுத்துடும். ஓகே. ஆக ஒரு பெரிய டீம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சின்ன மிஷினு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யும்போது மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் லைக் வேலை வாய்ப்பின்மை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுத்துற கோடு அது ஒரு சிறிய பயன்பாடு தான். இந்த பயன்பாடு வந்து நமக்கு தெரிஞ்சது. இதில் பல பயன்பாடுகள் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ என்னென்னா சார், வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது தான். ஏஐ வந்துருச்சு, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஐடி ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எல்லாத்தையும் லே ஆஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ மீடியா துறையிலே வந்து ஒரு நியூஸ் ரீடர் வேணும்னா ஜென்ரலாக உட்காந்து மேல் ஃபீமேல் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஏஐ அவதாரே வந்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இன்புட்டை சப்ஜெக்ட் கொடுத்துட்டோம்னா போது அவங்களே வாசிச்சிடுறாங்க. இப்படிங்கும்போது இது வந்து டேஞ்சர் தானே, வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும்ல? இது வந்து டேஞ்சரும். அதாவது இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 51% நன்மை, 49% தீமை. 51% நன்மை என்னென்னா, நீங்கள் திருப்பி செய்யக்கூடிய ரெப்படிட்டிவ் ஒர்க், இதை அவாய்ட் பண்ணலாம். இதனால் இன்னும் மேன்மையான வேலைகளை நம்ம மனுஷன் பார்க்கலாம். அதே சமயத்தில் தீமை என்னன்னு சொன்னீங்கன்னா, இம்மீடியட்டாக காலகட்டத்தில் அடுத்த 5 to 10 வருஷத்தில் பெரும் வேலை வாய்ப்பின்மை ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நியூஸ் ரீடர் படிக்கிறத ஆட்டோமேட்டிக்காக ஏஐ படிச்சுட்டு போகிறது. இதை தாண்டி அதே நியூஸ் ரீடர் ஒரே விஷயத்தை படிக்கும்போது 30 மொழியில் அது டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுடைய லிப்பு சிங்க் வரைக்கும் பண்ணி 30 மொழிகள்லையும் போட்டுருவது. ஆக ஒருத்தரோட வேலை போல் கனடா, தமிழ் எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்க ஒரே ஒருத்தர் தான் படிக்கிறார், 30 நியூஸு பரவிடுறது. ஸோ இதனால் இது தீமைகள் இருக்குது, வேலைவாய்ப்பின்மை இருக்குது. இந்தியா மாதிரி நாடுகளில் இது ஆபத்து. அமெரிக்காவில் 350 மில்லியன் பாப்புலேஷன், 35 கோடி. இந்தியாவில் 150 கோடி, 5 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 150 கோடி மக்களுக்கு ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கவனமாக ஒரு அரசாங்கமோ இல்லைனா அதை தொடங்குற தனியார் கம்பெனியோ பொறுப்பு இல்லாமல் இருந்தால் இந்த 49% தீமையே வந்து சேரும். இப்போ வந்து சமீபத்தில் வந்து நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து யூஎஸ்ல தான் இருக்காருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. எதுக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்ட்டு. அது வந்து இப்போ சினிமா துறையில் வந்து பயன்படுமா? அது எதற்காக?
இது பெரிய அளவில் எல்லா தொழிலும் பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரில் உரம் எவ்வளவு போடுறது, எந்த பயிர் போடுறது, அதுலேருந்து சினிமா துறையில் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸு அது எல்லாமே பண்ணலாம். இன்ஃபேக்ட் இப்போது புதுசாக, அதாவது இதனுடைய எவல்யூஷன், இதனுடைய பரிணாம வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பேசுகிறது நாளைக்கு அவுடேட்டட் ஆகிடும், இது பழைய சங்கதி ஆகிடும். இப்போ நான் பேசுகிறதே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சங்கதி, அது இப்போது நிறைய பேர் கேட்கும்போது இது எனக்கு தெரியுமேங்கிற ஒரு இதுவாகிடும். ஸோ இன்னிலேருந்து ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தோன்னா தொடர்ந்து இது போய்டும். இப்போது ரீசெண்டாக ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனும் இன்னொரு வெப்சைட் ஒன்று திறந்துருக்காங்க. அதில் நீங்கள் போய் உங்களுடைய கதை, ஏதாவது ஒரு லைன் கதையோ ஒரு பக்க கதையோ நீங்கள் சொன்னீங்கன்னா அது வீடியோவாக தயார் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றது. இப்போது சைடு எஃபெக்ட்ஸு, பல கேமராக்கள், எத்தனையோ விதமான சினிமா டெக்னீஷியன்ஸு எல்லாம் செய்ய வேண்டிய வேலைகளை இது வீடியோவாக எடுத்து கொடுத்துறது. துல்லியமாக இருக்குது பிக்சரு, ரொம்ப நீங்கள் மாற்றிக்கலாம். அதனுடைய காஸ்ட்டு ரொம்ப 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 சீப்பு. $200 பெர் மந்த் கொடுத்தீங்கன்னா, நான் அந்த லிங்கை கூட போடுறேன் இதில், $200 பெர் மந்த்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக மூவிஸ் ஆஃப்டர் மூவிஸ் பண்ணலாம். இதில் ஒரு பக்கம் குறுகிய காலத்தில் சினிமாத்தில் நிறைய பேர் சினிமாக்களை உருவாக்கி தருவாங்க. ஆனால் அதை பார்க்குறவன் இது எதுக்கு நான் போய் இன்னொருத்தரோட கதையை பார்க்கணும், நானே இதை பண்ணிடலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்து, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியும் ஆபத்து தான் இது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஆபத்து இருக்குது. இது குறுகிய காலகட்டத்தில் நமக்கு தெரியாது, 5 to 10 வருஷத்தில் தெரியாது. இது அது முழுசாக தெரிய வரும்போது அப்போ தான் ஆகா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு. ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்க்குறோம் சார். அதெல்லாம் வந்து நம்ம நடக்காத விஷயத்தெல்லாம் நடக்கிற மாதிரிலாம் ஏஐ பண்ணி வருது. நம்ம யூஎஸில் வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க, இங்கே வந்து தமிழ்நாடு லோக்கலில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. டீப் ஃபேக் அந்த மாதிரி விஷயங்கள், இந்த விலங்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆக்சிடென்ட் அந்த மாதிரி விஷயங்கள், அது பார்க்க ரொம்பவே ரியலாக தான் இருக்குது. 90% ரியலாக இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஒரு சாமானிய மக்கள் வந்து பார்க்கும்போது இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்லாம் யோசிப்பாங்க. இதை தடுக்கிறதுக்கு ஏஐயில் ஏதாச்சும் டெக்னாலஜி இருக்கா? இருக்குது. எப்படி ஏஐயில் வந்து இப்போ அந்த நல்ல கேள்வி ஆக்சுவலாக. ஏன்னா இது கோடு மியூச்சுவலில் வந்து நாங்கள் இதுதான் பண்ணிட்டுருக்கோம். மொத்தம் 3 பிரிவுகள். அதில் முக்கியமான பிரிவு சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டி எப்படின்னா, இந்த மாதிரியான நெகட்டிவ் வீடியோஸை நம்ம வந்து கண்டறிஞ்சு இது ஏஐனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு லேபிளை குத்தக்கூடிய அளவுக்கு இந்த டெக்னாலஜி இந்த பக்கமாக வளர்ந்துருக்கு. இதை தாண்டி அரசாங்கம் அங்கே என்ன பண்ணுறது, இந்த ஒவ்வொரு ஏஐலேருந்து ப்ரிப்பேர் பண்ண வீடியோவுக்கும் ஒரு லேபிள், வாட்டர் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத சட்டமாக அங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு அமுல்படுத்த முடியும்னு தெரியல. ஆனால் இந்தியாவில் வரல, இன்னும் அந்த மாதிரி சட்டங்கள்லாம் வரல. ஏமா நம்ம சிஜி பார்த்தா கூட சிஜின்னு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இதுக்கு வர மாட்டேங்குது? இது வரத்துக்கு நேரமாகும். இப்போ நார்மலாக எல்லா வீடியோஸுக்கும் வந்துட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஓகேப்பா அப்படின்னு தள்ளிவிட்டு போயிடலாம்ல. இதுக்கு காரணம் நம்மளுடைய தலைவர்கள். இதை வந்து அவங்க அப்டேட் ஆகலை இன்னும். இப்போ அவங்களுடைய தினசரி வழக்கம் என்ன, ஒரு கிராமத்தில் குடிநீர் வரல, சாலை வசதிகள் வரல, அடிப்படை வசதிகளுக்கே இங்கே நேரத்தை செலவு பண்ணும்பொழுது இதுக்கு அடுத்த கட்டமான கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தால் எப்படி சரி பண்ணணும், அந்த எண்ணங்கள் வர டைம் ஆகும். இந்த அடிப்படை வசதிகள் எப்போ தீர்றதோ அதுக்கு அடுத்தது தான் இந்தியாவில் வரும். இந்தியாவில் அவசியத்துக்கே வராது. இது வந்து வாழ்க்கையை அடுத்த வாழணுங்கிற கட்டம் வரும்போது தான் இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதனால தான் இங்கே டைம் ஆகுது. ஆனால் இவென்ச்சுவலாக எல்லா இடத்துலையுமே இது ஏஐனால் உருவாக்கப்பட்டதுன்னு வரும். அதுக்கும் ஒரு காலம் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஜென்ரேட் பண்ணுற கான்டென்ட்டே ஒரு ஏஐயாக இருக்கும். ஏஐ க்ரியேட் பண்ணுறதே ஒரு ஏஐயாக இருக்கும். அந்த வரும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 5 வருடம் கழித்து ஏஐயுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும்? அபாரமாக இருக்கும். அதாவது இப்போது நம்ம அதை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த சென்ஸ் இப்போ நம்ம விஷுவலைஸ் சிலதெல்லாம் பண்ணிடலாம். இந்த ஹைவே வந்து இவ்வளோ இருந்ததுன்னா இவ்வளோ டிராஃபிக்கை ஹோல்டு பண்ணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். ஏஐயில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று வந்துருக்கு. சைனாவில் டீப் சீக்னு ஒன்று வந்திருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அது குறைந்தபட்சம் நம்ம லேப்டாப்லேயே ஓடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துடுது. இப்போ அவ்வளோ எளிதாக வரும்பொழுது இந்த நம்ம பேசின்னு இருக்கிற இந்த முறைகள் எல்லாமே மாறும். அந்த மாற்றத்தை நம்மலாம் பார்க்க போகிறோம். அது நமக்கு ஒரு ஷாக்காக, ஒரு சர்ப்ரைஸாக இல்லாமல் இருக்கிறதுனா, இப்போ எல்லாருக்குமே அந்த ஏஐனுடைய அறிவு சென்று போய் சேரணும். இது ஒரு ஸ்கூலில் எல்லா குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது. இது பள்ளிகளில் இது ஆரம்பிக்கணும். டீச்சர்ஸுக்கு முதல்ல அவேர்னஸ் இருக்கணும். இந்த அவேர்னஸை கொடுக்கறது கவர்மெண்ட்டு.
அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அரசியல்வாதிகளுக்கு ஏஐ பற்றி சொல்லி கொடுத்து வெறும்னா இது ஒரு பத்திரிகையில் வர செய்திகளும் அமெரிக்காவில் வரக்கூடிய ஒரு விஷயங்களும் இல்லாமல் இது இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ சாத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இந்தியாவுக்கு எவ்வளோ ஏஐ தேவைன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் சில ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 பில்லியன் மக்கள் சொன்னோம் இல்லையா, 150 கோடி மக்கள். இந்த 150 கோடி மக்களுக்கு 3 வேளை உணவுன்னா அதுக்கான நிலம் இல்லை. அந்த நிலத்துக்கான என்ன பயிர், என்ன மாதிரியான சாகுபடி பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஏஐ கண்டிப்பாக வேணும், பெரிய அளவில் வேணும். அதனால் எப்படி உதவும்னு நினைக்கிறீங்க சார்? அது எப்படின்னா பருவ வெப்ப தட்பநிலையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வெதர் டேட்டாவை படிக்கிறதுக்கு 150-200 வருடத்துக்கான டேட்டா தான் இருக்குது, வெதர் டேட்டா. அதை மனுஷனால் படித்து ஒரு தோராயமான ஒரு விஷயத்தை தான் கொண்டு முடியும். ஏஐனால் அதுக்கு அடுத்த கட்டமான இந்த பருவநிலைக்கு இந்த பயிர் செய்யலாம், இவ்வளவு தண்ணீர் பாசனம் பண்ணலாம், அதுக்கு இவ்வளோ உரம் இடலாம் அப்படிங்கிறத அது துல்லியமாக சொல்ல முடியும். அதில் ஒரு விஷயம் இப்போ கடந்த இத்தனை வருஷமாக வந்து விவசாய வல்லுநர்கள் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணாததை வந்து ஏஐ சாதிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதனோட 10 மடங்கு அதிகமாக சாதிக்கும், 100 மடங்கு சாதிக்கும். இப்போது ஒரு மருத்துவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறார், இதே ஒரு ரோபோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது, இதனுடைய சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் பண்ணுறதுல 71%, ஏஐ பண்ணுறதுல 91% இருக்குது. இது ப்ரூவன். இது நாளைக்கோ நாளன்னைக்கோ நடக்கிற விஷயம் இல்லை, இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. அது நமக்கு வெளிச்சத்துக்கு இங்கே வரலை, அது வரும்பொழுது அப்படியா பண்ணுறாங்களாமே அப்படிங்கும். அந்த புரிதல் வரும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இப்போது எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் வந்து அந்த துறையிலே இருக்காங்க. ஏஐ எடுத்து ஒரு ரோபோக்குள்ளே போடுறாங்க. இந்த ரோபோவை ஏஐயோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வேறு தொழில்நுட்பம், அது வேறு தொழில்நுட்பம். மீன்ஸ் எப்படி சிப் மாதிரி போடுவாங்களா? எப்படி இதை சிப்பு மாதிரியும் போடலாம். நியூராலிங்க் அப்படின்னு ஒரு சிப் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன தட்டை, அதை பிரெயினை ஓப்பன் பண்ணி அதற்குள்ளே வைத்துடுறாங்க. அந்த நியூராலிங்க் வந்து நம்மளோட வைஃபை ரவுட்டர் மாதிரி, ஆனால் அது ஏஐ கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். அதற்கு இந்த நர்வுகளில் இந்த செயல்பாடை பண்ணால் இப்படி பண்ணலாங்க. இங்கே முதுகு தண்டுவடம் உடைந்து ஒருத்தர் உட்காந்துருந்தவர், பல வருஷங்களில் உட்காந்துருந்தவர், இப்போது அந்த சிப்பு பொருத்தினது மூலமாக கண்ணாலேயே அந்த கம்ப்யூட்டரை இயக்குறார். வெறும் கண்ணுனாலே இயக்குறார். ஓகே, ஆமாம். இது சைஃபை ஹியூமன் சொல்கிறீங்க. இது ஹியூமன் இன்றைக்கி நடக்கிறது. இது சைஃபை மூவியில் வர்றது கிடையாது. அவரால் மவுஸை இயக்க முடியுது, செல்ஃபோனை இயக்க முடியுது, கண்ணால் இயக்க முடியும், சிந்தனையாலேயும் இயக்குறாரு அவர். ஏன்னா அது வைஃபை சிக்னலால். ஸோ இது இந்த சொஃபிஸ்டிகேஷனை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல கேட்குறவங்களுக்கு இது என்னடா இது சினிமா படத்தில் வர மாதிரி இருக்குது. அதுதான் அதுதான் இப்போ தோணுது. அதுலேயே வந்து இப்போ எக்ஸாம்பிள் ரோபோட் படமாக எடுத்துட்டோம்னா ரெட் சிப் அப்படியே இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது வந்து அவருடைய செயலே வந்து மாற்றிடும், மோடே மாற்றிடும். நீங்கள் இப்போது ஒரு நல்ல விஷயம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதே அப்படி மாறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது அதுகளுக்கு உணர்வு, எமோஷன்ஸ் வந்துவிட்டுதுன்னா அதுக்கப்புறமா நம்ம மென்மையான அணுகுமுறையில் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை சார், நீங்கள் சொன்னது என்னென்னா, ஒரு மனிதருக்கு வந்து ஒரு சிப் பொறுத்துனாங்க, அவர் வந்து கண்ணாலையெல்லாம் இயக்குறாங்கும் போது மனிதருக்கும் வந்து சிப் பொருந்துற ஆப்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் நிறைய தீய விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்கல்ல. கண்டிப்பாக அதனால் சொல்லிங்கன்னா 49% இதனால் தீமையான ஒரு விஷயமும் நடத்த முடியுது. இன்றைக்கி நடக்கிற பாதி செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ராடுகள், இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய ஃப்ராடு எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் தான். ஸோ இது தீய பயன்பாட்டுக்கும் உபயோகப்படுத்தலாம். இந்த தீயதுக்கு மாற்றாக நம்ம நல்ல இதுக்கும் அது உருவாக்கலாம். இந்த சண்டை எப்போவுமே ஓயாமல் தான் இருக்கும். இன்றைக்கி கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கோ, இப்போ ஸ்பேம் இருக்குது, ஸ்கேம் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஏஐ உலகத்துலேயும் அது இருக்கும். அது இன்னும் மேலே 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 அதிகமாகிட்டே இருக்கும். இது 2 பக்கமும் நல்லதும் கெட்டதும் சண்டை போட்டுட்டு தான் இருக்க போகிறது. ஆனால் முடிவில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி 51% அதிகமாக நன்மை தரும் ஏஐ. ஒரு இறுதியாக ஒரு சில கேள்விகள் இருக்குது சார். என்னென்னா, கோட் மியூச்சுவல்ஸ் உங்களுடைய கம்பெனியுடைய இலக்கு என்னவாக இருக்க போகுது? இந்தியாவுக்கு எதாவது பண்ண போகிறீங்களா, இல்லை யூஎஸ்க்கு எதாவது பண்ண போகிறீங்களா? நல்ல கேள்விங்க அது. கோட் மியூச்சுவலுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ் வந்து ஏஐ ட்ரிவன் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். அதாவது ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு சராசரி மக்களுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ப்ராடக்டாக பில்ட் பண்ணுறது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷூவில் சில பேருக்கு சிறு கால்கள் குட்டையாகவும் ஒரு கால் நெட்டையாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சீராக நடக்கிறது கஷ்டம் இல்லாமல் ஒரு இது நொண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஏஐ மூலமாக அதை சரி செய்ய முடியும். அது கோட் மியூச்சுவலில் நாங்கள் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எழுதிட்டுருக்கோம். இன்னொன்று வந்து கான்டெக்சுவல் பாட் அப்படின்னு ஒன்று எழுதுகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு தரவு நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு எப்படி ஒரு பேமெண்ட் பண்ண முடியல, எந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு தெரியும் போது இந்த பாட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா அதுவே தானே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி தரோம். 3வது ஏஐ ஏஜென்ட். இப்போ ரொம்ப பிரபலமாக ஆயிட்டு வருது. ஏஜென்ட்னா அதனுடைய எந்த நீங்கள் கருவி வச்சுருக்கீங்களோ, செல்ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஐபேடாக இருக்கட்டும், அதற்கு உள்ளேயே ஓடும். அது சென்ட்ரலைஸ்டு சர்வரோட கம்யூனிகேட் பண்ணி சில முக்கியமான ப்ரில்லியண்ட்டான டிசிஷன் எடுத்து உங்களுக்கு இப்போ நீங்கள் மத்தியானம் ஒரு இடத்துக்கு போனோன்னா அதுவே ஓலாவை புக் பண்ணி அதுவே பேமெண்ட்டை பண்ணிவிடும். நீங்கள் வெறும் ஆட்டோவில் ஏறி உட்கார வேண்டியது தான் உங்களுடைய வேலை. அது ஏஜென்ட். இது எல்லாமே கோடு மியூச்சுவல் பண்ணுறது. இப்போ கோடு மியூச்சுவலுடைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் டியர் கம்பெனிஸ். அவங்க இப்போது ஒருத்தர் ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதில் அவங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ரெப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ், திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் இது தானாக செய்யக்கூடிய அளவுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இன்வாய்ஸஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு இன்வாய்ஸ் புக் எடுத்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு இந்த சர்வீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுவே தானே இன்வாய்ஸை போட்டு அதுவே கொடுத்துரும். இந்த மாதிரியான ஒரு ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸை கட் பண்ணுறது தான் இந்த கோட் மியூச்சுவலுடைய முக்கியமான ஒரு வேலை. இது அடுத்த கட்டமான குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது இப்போ மிக பிரபலமாக இருக்குது. குவாண்டம் கம்ப்யூட்டரை ஒரு 2 சென்டென்ஸில் சொல்லணும்னு சொன்னால், குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இது குவாண்டம் ஃபிசிக்ஸை தழுவிய குவாண்டம் கம்ப்யூட்டிங். இதோடைய கான்செப்ட் ரெண்டும் சேம். குவாண்டம் ஃபிசிக்ஸை வச்சு குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெவலப் ஆகிருக்கு. ஒரு கம்ப்யூட்டருடைய எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும், ஒரு செல்ஃபோனே ஒரு கம்ப்யூட்டர் தான். உங்கள் காருக்குள்ளே 36 கம்ப்யூட்டர்ஸ் இயங்கிறது. இப்போ கம்ப்யூட்டர் இல்லாத இயக்கமே கிடையாது எங்கேயுமே. அந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குள்ளேயும் இப்போ இருக்கிறது ஒரு பிட்ஸ் அப்படின்னு. நீங்கள் கீழ்மட்ட உள் பக்கம் போனீங்கன்னா ப்ராசஸர்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ராசஸரில் பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர்ஸில் 2 விதமான ஸ்டேட் தான் இருக்க முடியும். ஒன்று 0 ஆர் 1. 0னா சார்ஜ் இல்லை, 1னா சார்ஜ் இருக்குது. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் கியூபிட்ஸ் அப்படிங்கிறதுல சார்ஜும் இருக்கலாம், சார்ஜ் இல்லாமலும் இருக்கலாம். இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேட்டாவை சிறிய இதில் க்ரன்ச் பண்ண முடியும், உங்களால் அடக்க முடியும். அப்படி இருக்கும்போது அதனுடைய கால்குலேஷன்ஸு, அதனுடைய அமௌண்ட் ஆஃப் த பவர் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் பல மடங்கு ஜாஸ்தியாகுது. ஒரு ரீசெண்டாக கூகுளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை வச்சு அதாவது மெட்டாவர்ஸ்னால் இப்போ யூனிவர்ஸ்ன்னு நம்ம தெரியும். யூனிவர்ஸ்க்குள்ளே பல கேலக்ஸிஸ் இருக்குதுன்னு தெரியும். அந்த கேலக்ஸிக்குள்ளே நம்ம மில்கி வே அப்படிங்கிற ஒரு கேலக்ஸியில் இருக்கும். அதில் சூரியன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த சூரியத்துக்கு சுற்றி வர பல பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்டில் ஒருத்தர் நம்ம இவ்வளோ இருக்கு இல்லையா. இப்போது இந்த யூனிவர்ஸை தாண்டி பல யூனிவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கண்ணால் பார்த்து சாத்தியம் இல்லை. அது எந்த விதமான டெலிஸ்கோப் வச்சாலும் தெரியாது நமக்கு இல்லையா. ஆனால் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நம்ம எயின்ஸ்டீன் எப்படி பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சாரோ மேத்தமெட்டிக்ஸில், அதே மாதிரி அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை வச்சு கம்ப்யூட்டேஷனில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ நீங்கள் எதை செஞ்சாலும் அதை பல மடங்கு வேகமாக நீங்கள் செய்யும்பொழுது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் மறுபடியும் இந்த ஏஐயோடைய ஒரு உச்சகட்டத்துக்கு போய்டும். இப்போது நம்ம அந்த படத்தில் பார்த்தா மாதிரி ஏதோ ஒரு எந்திரன் படத்தில் ஒரு ரோபோ இன்னொரு ரோபோ உருவாக்குற அளவுக்கு கெப்பாசிட்டியை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் கொடுக்கும். அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஓகே. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் ஃபிசிக்ஸை நீங்கள் சொன்ன மாதிரி சார்ந்தது. ஆனால் அது எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது இது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இல்லை. இன்னிலேருந்து 5 வருடம் to 10 வருடம் ஆகும் இதுக்கு ஆகிறதுக்கு. ஆனால் அது கண்டிப்பாக அந்த 5 to 10 வருடங்களில் நீங்கள் நிறைய இது கேள்விப்படுவீங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை. அப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் எல்லாமே மாறி இருக்கும். அப்போ இதுதான் கோடு மியூச்சுவலுடைய முக்கியமான வேலை. அதில் ஆராய்ச்சி நிறைய நடந்துகிட்ருக்கு. ஓகே சார், உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக, ஒரு எஜுகேஷனான ஒரு வீடியோவாக இருந்துச்சு. பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஏஐ பற்றின சில புரிதல்கள் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி. இது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட்டு. சாதாரண ஒரு குடிமக்கள் பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காது. ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாங்கன்னா இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அது உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.